ஹாய் எவ்ரிவன். இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம ஆர்கானிக்கில் ஃபீனால் அப்படின்ற டாப்பிக்கில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நான் 2 ப்ரிப்பரேஷனுக்கு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்று டோஸ் ப்ராசஸ், ரெண்டாவது ஃப்ரம் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். இந்த 2 வீடியோஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கான 3rd ப்ரிப்பரேஷனுக்கு வாங்க. அப்படின்னா தான் அந்த கண்டினியூட்டியும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கான 3rd ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் அனலின். ஸோ இந்த அனலினை தான் நமக்கு தேவையான ஃபீனாலை நம்ம இங்கே கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ அனலினோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா அதே பென்சன் ரிங்கோட நான் கனெக்ட் பண்ண போகிறது NH2. ஸோ இதை நம்ம ஃபார்முலாவில் எழுதுகிறோம் அப்படின்னா C6H5NH2 அப்படின்ற மாதிரி நம்ம எழுதியிருந்திருப்போம். ஓகே, தென் இதோட நான் ஆட் பண்ணக்கூடிய கெமிக்கல் ரியேஜென்ட் என்னென்னா NaNO2 சோடியம் நைட்ரைடு. நம்ம இன்னொரு காம்பவுண்ட் படிச்சிருப்போம் சோடியம் நைட்ரேட் அப்படின்னா அங்கே எனக்கு ஆக்சிஜன் ஆட்டமோட அளவு 3ன்னு இருக்கும், NaNO3. அது சோடியம் நைட்ரேட். இங்கே நான் ஒரு ஓவை கம்மி பண்ணியிருக்கேன், அப்போ அதுக்கு பேர் சோடியம் நைட்ரைடு. இதோட நான் சேர்த்துக்க போகிறது ஒரு ஆசிட் HCl. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் நமக்கு இந்த மாதிரி ஃபுல் ஃபார்மில் கொடுக்கலாம். NaNO2 + HClன்னு கம்பைன் பண்ணாமல் இந்த மாதிரி ஃபுல் ஃபார்மில் கொடுப்பாங்க. சப்போஸ் கம்பைன் பண்ணி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி NaNO2வையும் HClலையும் கம்பைன் பண்ணுவாங்க. கம்பைன் பண்ணி எப்படி கொடுப்பாங்கன்னா HNO2ன்னு கொடுப்பாங்க. அதாவது இந்த ரியேஜென்ட்டோட ப்ளஸ்ஸையும் இந்த ரியேஜென்ட்டோட மைனஸையும் சேர்த்து நைட்ரஸ் ஆசிட், ஏன்னா நைட்ரிக் ஆசிட் இருக்குது, நைட்ரிக் ஆசிட் ஃபார்முலா HNO3. இங்கே நம்ம சேர்க்க போகிறது வெறுமனே HNO2 தான். அப்போ இதுக்கு பேர் நைட்ரஸ் ஆசிட் அப்படின்னு நம்மளோட புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்படி போகிறத விட இந்த மாதிரி நம்ம ஃபுல் ஃபார்மாக எழுதிக்கிட்டோம், 2 ரியேஜென்ட்டையுமே நம்ம பிரித்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செய்ய போகிற ப்ராசஸ்க்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, அப்போ இங்கே நம்ம எடுக்க போகிற ரியேஜென்ட் NaNO2 + HCl. ஓகே, ஸோ என்ன செய்ய போகிறோம், இங்கே நம்ம செய்ய போகிற ப்ராசஸ்க்கு பேர் டைஅசோடைசேஷன். ஓகே, நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அசோ அப்படின்னா நைட்ரஜன் ஆட்டம்னு அர்த்தம். என்ன குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அசோ. அண்ட் முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரிஃபிக்ஸ் எனக்கு டை. அப்போ டை அப்படின்னா எனக்கு N2. ஓகே, அண்ட் எப்பயுமே ஒரு டேர்ம் எனக்கு ஷன்னு முடிஞ்சாலே நம்ம செய்ய போகிற ரியாக்ஷன் அடிஷன். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நைட்ரேஷன், ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ஹைட்ரேஷன். அப்போ எந்த ஒரு டேர்ம் எனக்கு ஷன் முடிஞ்சாலே அங்கே நம்ம செய்ய போகிற வேலை அடிஷன் தான். அப்போ இங்கே நம்ம செய்ய போகிறது N2 நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ என்னோட ரியாக்டண்ட்டில் ஆல்ரெடி என் கையில் ஒரு N இருக்குது, ரைட். அப்போ இங்கேருந்து நான் எடுத்துக்க போகிறது ஒரே ஒரு N மட்டும்தான். ஓகே, அப்போ இந்த எண்ணை நான் உள்ளே கொண்டு போகணுன்னா நான் ஃபஸ்ட்டு யாரை வெளியே தூக்கிடணும், இந்த H2வை கம்ப்ளீட்டாக நான் இங்கே ரிமூவ் பண்ணிடணும். ஸோ H2வை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. பென்சன் ரிங் எனக்கு அப்படியே தான் இருக்கும். ஆல்ரெடி என் கையில் ஒரு N இருக்குது. அந்த எண்ணுக்கு இங்கேருந்து நம்ம கொடுக்க போகிற இன்னொரு N. இதை போடும்போது என்ன பண்ணுங்கள், டபுள் பாண்டாக போட்டுக்கோங்க. ஏன் டபுள் பாண்ட் போட சொல்கிறேன் அப்படின்னா இங்கே நீங்கள் 2 H ரிமூவ் பண்ணுறீங்க. 2 H ரிமூவ் பண்ணுறதுனால நீங்கள் எழுதும்போது என்ன பண்ணுங்கள், டபுள் பாண்ட் போட்டு அதுக்கப்புறம் இந்த 2வது எண்ணை எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நைட்ரஜனோட வேலன்சி பார்த்தீங்க அப்படின்னா 3. அப்போ இந்த நைட்ரஜனுக்கு 1 2 3 அப்படின்னு நம்பர் 3யை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த கடைசியில் இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜன் ஆட்டமுக்கு நீங்கள் 2 பாண்டு தான் போட்டிருக்கீங்க. ஸோ வேலன்சி எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த நைட்ரஜனை எலக்ட்ரான்ஸை கொடுக்க வைக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவன் எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டான் அப்படின்னா இவன் எனக்கு ப்ளஸ் ஆயிடுவான். அப்போ இந்த ப்ளஸ்ஸோட நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு மைனஸை தான் சேர்க்க போகிறேன். அந்த மைனஸ் தான் யார், எனக்கு Cl. ஓகே, அப்போ இதுதான் நம்மளோட இன்டர்மீடியேட். அப்போ இதுக்கு என்ன நம்ம நேம் வைக்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு பேர் பென்சின். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பென்சின், முன்னாடியே சொன்ன மாதிரி 2 N. அப்போ அந்த N2வோட பேர் எனக்கு டைஅசோ. ஓகே, இங்கே நமக்கு ப்ளஸ் சார்ஜ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் சார்ஜ் வந்துட்டாலே அந்த நேம் முடியும் போது எனக்கு EM அப்படின்ற சவுண்டோட முடியணும்.
இது நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா 5th லெசனில் ஐயூபேக் நேம் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துன்னு இருப்பீங்க. 3 டைப் ஆஃப் லிகாண்ட்ஸ் இருக்குது. பாசிட்டிவ்னா இஎம்மில் பிடிங்க, நெகட்டிவ்னா ஓன்ற சவுண்டோட முடிங்க, நியூட்ரல்னா அதோட பேரை மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி லிகாண்டை 3 விதமாக பிரித்து பார்த்துன்னு இருப்போம். தெரியாதவங்க அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எந்த ஒரு வார்த்தை எனக்கு இஎம்னு முடியுதோ அதோட சார்ஜ் ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஸோ பென்சின், டை அசோனியம் அண்ட் அடுத்த எலமெண்ட் எனக்கு குளோரின். ஸோ குளோரைடு ஏன்னா நெகட்டிவ் இல்லையா, ஸோ குளோரைடு. ஸோ இந்த இன்டர்மீடியட்டுக்கு பேர் பென்சின் டை அசோனியம் குளோரைடு. ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன செய்யணும், இந்த இன்டர்மீடியட்டோட நான் என்ன பண்ணுறேன், வாட்டர் சேர்க்குறேன். H2O. எப்போவுமே வாட்டரை நம்ம 2ஆக பிரிப்போம். ஒன்று H ப்ளஸ்ஸு, இன்னொன்று எனக்கு OH மைனஸ். ஓகே, இப்போ எனக்கு தேவை ஃபீனால் தான் எனக்கு தேவை. இப்போ ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா பென்சின் ரிங், அதோட சேரப்போகிற OH மட்டும்தான். ஓகே, அப்போ எனக்கு இங்கே யார் தேவையில்லை, எனக்கு இங்கே N2 எனக்கு தேவையே இல்லை. N2ன்றது ஒரு ஸ்டேபிளான மாலிகூல் தான். இப்போ என்ன பண்ணிடலாம், அவனை அப்படியே எடுத்து வெளியே போட்டுடலாம். ப்ளஸ் இப்போ அடுத்திருக்க ஆள் எனக்கு Cl மைனஸ். இப்போது இந்த மைனஸ்க்கு நான் என்ன பண்ணலாம், இந்த ஹச்ன்ற ப்ளஸ்ஸை கொடுத்து அவங்கள நான் HCl வெளியே அனுப்பிடலாம். அப்போ இவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டாக வெளியே போனதுக்கப்புறம் என் கையில் ரிமைனிங் இருக்கக்கூடிய OH ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து எனக்கு ப்ளேஸ் ஆகி எனக்கு தேவையான ஃபீனால் அப்படின்ற மாலிகுல் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.